செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கி வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. நேற்று நாங்கள் பிரச்சாரத்தில் இருந்த நேரத்தில் கோயம்புத்தூர்ல என்னுடைய வீட்டிற்கு ஒரு சம்மன் ஒன்று காவல் நிலையத்தால் அனுப்பப்பட்டு, ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் நீங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் 11 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லி 11 மணிக்கு அந்த சம்மன் கையில் கிடைக்க பெறுது. அப்போ அது தெரிஞ்ச உடனேயே இங்கே ஆதம்பாக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஆஜரானோம். என்ன வழக்கு என்ன என்பதே தெரியல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் எங்களை காக்க வைத்து பிறகு இன்ஸ்பெக்டர் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. போனோம். என்னன்னு கேட்டா, நீங்க திரு சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வீடியோவை பயன்படுத்தினீங்களா, உங்களுடைய சேனல்ல பதிவிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அது சம்பந்தமா தான் நாங்கள் சம்மன் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னையே உள்ள போன உடனே இன்ஸ்பெக்டருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா, யாரோ அதாவது ஒருமையில தான் அவர் பேசவே தொடங்குறாரு. உன்னோட போனை கொடுங்கிறார். அப்ப நம்ம அவருக்கு தெளிவாக எடுத்து சொல்றோம். ஒருவரிடமிருந்து ஒரு நபரிடமிருந்து அலைபேசியை வாங்க வேண்டும் என்றால் காவல்துறை தனியாக அதற்கு சம்மன் கொடுக்க வேண்டும். அந்த பிரியர் நோட்டீஸ் இல்லாம ஒருவருடைய மொபைல் போனை வாங்க முடியாதுங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறோம். அதன் பிறகு அவர் கொஞ்சம் மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சரி, என்னதான் காரணம், எதுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கிற போது, இல்ல நீ சவுக் சங்கரனுடைய வீடியோ பதிவிட்டையா அப்படின்னு கேட்டார். நான் ஒரு எதிர்கட்சியினுடைய இங்க இருக்கிற தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர். அது மட்டும் இல்ல, பிரதான எதிர்கட்சி 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய அபிஷியல் பத்திரிகை, அதிகாரப்பூர்வமான அந்த நாளிதழினுடைய ஆசிரியர் நான். அப்ப இந்த அரசு செய்திருக்கிற தவறுகளை குறிப்பிடுகிற வீடியோ சோர்ஸோ வேற எந்த கண்டென்ட்டோ எது கிடைக்கும் என்றாலும் மக்கள் மத்தியிலே அதை பிரச்சாரத்தில் வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில அந்த கண்டென்ட் நாங்க வைக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுலன்னு கேட்டா, இல்ல சவுக்கு சங்கர் அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க எனக்கு சொல்லணும், சவுக்கு சங்கர் எங்க இருக்காருன்னு சொல்லணுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சவுக் சங்கர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். அவர் எங்கிட்ட கேட்கிறார் சவுக் சங்கர் எங்க இருக்குன்னு. எனக்கு அது எதுவும் தெரியாது. அந்த வீடியோ எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்டார். எனவே நான் அவருக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சிக்கு போயிட்டு விவாத நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வருகிற போது அந்த வாயில்ல வச்சு ஒரு நபர் அவர் நான் உதயநிதியினுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகிறேன் என்று சொல்லி என் கையில ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். ஒரு 2 அடி தள்ளி கனிமொழியின் அலுவலகத்திலே பணியாற்றுகிறேன் சொல்லி இன்னொரு நபர் ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். இந்த 2 பென்டிரைவ்ல தான் சவுக் சங்கருடைய வீடியோ இருந்தது. எனவே உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இதே மாதிரி சம்மன் அனுப்பி நீங்க இங்க அழைச்சி உட்கார்ந்து விசாரிக்கணும் இந்த இன்ஸ்பெக்டர் என்பதை சொன்னேன். இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார். ஏன், என்னது, எதனால் இந்த பயஸ் வருது? இப்ப உண்மையில இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனக்கு முதலாக இந்த சம்மன் அனுப்பப்பட்டாலும் கூட இதே வழக்குல ஏராளமான ஊடகவியலாளர்களை காவல்துறை தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை குலைப்பதற்காகவும் நாங்க செய்கிற வேலை இந்த அரசியல் பணிகளில் இருந்து நாங்கள் பின்தங்கி நிற்க வேண்டும் என்பதற்காகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஏவல் துறையாக இன்றைக்கு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது இதை விட என்ன எடுத்துக்காட்டு இருக்கணும்? ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளராக இருக்கிற நான் அடுத்த ஒரு மாதத்துல ஆளுங்கட்சியாக போகிற கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஒருவரையே இந்த அளவிற்கு இவர்கள் நடத்துவாங்கன்னு சொன்னா, சாதாரண ஊடகவியலாளர்களை இவர்கள் எந்த அளவுக்கு பாடுபடுத்துவாங்கிறத பாருங்க. அப்ப இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஊடகவியலாளர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறை இந்த காலகட்டத்திலும் தொடர்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது குறித்து தயவு கூர்ந்து கவனத்தில் எடுத்துட்டு இது போன்ற அதிகாரிகள் இங்க இருப்பாங்கன்னு சொன்னா முறையான தேர்தல் நடைபெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இவர்கள் தேர்தலை நடத்த அனுமதிக்க மாட்டார்கள். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் காவல்துறையினுடைய வாகனங்களிலே போய் திமுக காரர்கள் பண விநியோகம் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். இதே வேலையை தான் இனி நடக்க போற பொது தேர்தலில் இந்த காவல்துறை செய்ய போகுதான்னு தான் கேள்வி. இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப ஒரு அன்னெசரி சம்மன் எதுக்காக கொடுக்கணும்? ஒரு தேவையற்ற சம்மன் இப்ப கொடுத்து எங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இந்த சம்மனை வச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகும் நாங்க உங்களை விட மாட்டோம், உங்க மேல நாங்க வழக்கு நடத்தி என்ன செய்யறோம் பாரு. இதெல்லாம் என்ன வகையான த்ரெட்டனிங் இது? நீ போடுற வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு அதை பத்தி பயந்துட்டு இருக்கிறவன் அரசியல் இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக யாரும் பயப்படுற நிலைமையில் இல்ல. அதைத்தான் நேற்று அந்த இன்ஸ்பெக்டர் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த ப்ராசஸ் தொடரும் என்பதுதான் எங்களுக்கு புரிதலா இருக்கு.
தொடர்ச்சியா இது மாதிரி அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மீது, தலைவர்கள் மீது சம்மன் கொடுத்து அவங்களை கூட்டிட்டு போய் அங்க காவல் நிலையத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரம் காக்க வைப்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவோ அல்லது இந்த திமுகவினுடைய இந்த காட்டாட்சி தர்பாரை வெளிப்படுத்துகிற ஊடகங்களை மிரட்டுவது, அந்த ஊடகவியலாளர்களுக்கு சம்மன் கொடுத்து அவங்களை கூட்டிட்டு போய் காவல் நிலையத்தில் இதே வேலையை இவர்கள் தொடர போகிறார்கள். அப்ப இது தொடரக்கூடாது. ஒரு நேர்மையான வகையிலே தேர்தல் நடைபெறுவதற்கும் 5 ஆண்டு காலமாக இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாருக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிற வகையில் இன்றைக்கு மக்கள் மனநிலை இருக்கிறது. அந்த மனநிலையில மக்களை பாதுகாப்பதற்கும் இன்னைக்கு இது அவசிய தேவை இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்களுடைய மாண்புமிகு எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த வழிகாட்டுதலில் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க தயவு கூர்ந்து இந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுங்கள். எல்லா மாநிலங்கள்லயும் இது நடைமுறையில் இருக்கிறது தான். இவங்களை இடமாற்றம் செய்தினா தான் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இங்க நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த தேர்தலையே இவர்கள் மிகப்பெரிய அளவில் முறைகேடாக நடத்துவார்கள். இவர்கள் மீண்டும் இந்த ஆளுங்கட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற திமுக, அந்த திமுக வெற்றி பெறுவதற்கு இவர்கள் உழைப்பார்கள் என்பதுதான் பிரச்சனை. எனவே அதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். காவல்துறையினுடைய இந்த வகையான அடக்குமுறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மீதோ, எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி நிர்வாகிகள் மீதோ, தலைவர்கள் மீதோ இது மாதிரியான அடக்குமுறை தொடரும் என்று சொன்னால் எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர், அடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய வழிகாட்டுதலை பெற்று, அவருடைய ஆணையை பெற்று நாங்கள் அதுக்கப்புறம் ஜனநாயக முறைப்படி காவல் நிலையங்களை முற்றுகையிட்டு போராடுவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. எனவே அதை நாங்கள் இதை வெளிப்படுத்துகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். தமிழக தேர்தல் அதிகாரிக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இதை கேட்டிருக்கிறோம். இப்ப இது சம்பந்தமா பர்டிகுலரா இன்னைக்கு நேற்று இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த வேலைக்கு எதிராக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்க எல்லாருக்குமே தமிழக தேர்தல் ஆணையருக்கும் இதை கொடுக்கிறோம். நம்ம சீஃப் செக்ரட்டரி உட்பட அத்தனை பேருக்கும் இதை நாங்கள் அனுப்பியிருக்கோம். இல்ல என்னன்னா, நீங்க அதிகாரிகள் முதல் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிறாங்கிறத இது எடுத்துக்காட்டு நாங்க சொல்றோம். நீங்க தேர்தல் பிரச்சாரம் இவ்வளவு வேகமா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தி தொடர்பாளர் முறையில எந்த அளவுக்கு நாங்க பிரச்சாரத்தில் இருப்போம்னு சொல்லி. அப்ப எங்களுடைய பிரச்சாரத்தை குலைக்கிற வேலை தான் இந்த வேலை. இதுல ஏதாவது ஒரு தேவை இருக்கா, ஒரு நியாயம் இருக்கா? ஒரு வீடியோ கண்டென்ட்ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா கிடைக்குது. நான் போட்ட வீடியோ கண்டென்ட் ஏதாவது எகைன்ஸ்ட் லாவா? ஆனா அதை இந்த காவல்துறையா இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற காவல்துறை அதிகாரியே இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோட வேலை செய்யறாங்க. இதை விட வேற எடுத்துக்காட்டு என்ன வேணும் உங்களுக்கு? அதுதான் சார் எனக்கு தெரியல. அதுதான் அவர்கிட்ட கேட்டேன். சவுக்கு சங்கர் வீடியோ போட்டு அது பிரச்சனைனா சவுக்கு சங்கர் போய் பிடிங்க. நீங்க என்னை கூப்பிட்டு எதுக்கு கேட்கறீங்க? எந்த கண்டென்ட் எப்படி வந்திருந்தாலும் அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி யார் பேசியிருந்தாலும் அதை வெளியிடுவதுதானே எங்க வேலை. நாங்க எதிர்கட்சி அதை பிரச்சாரமா மக்கள் வச்சா தானே இவங்க செஞ்ச மோசடிகள் மக்களுக்கு தெரியும். அப்ப இதை நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி இது சார் ஒண்ணு இல்ல. பன்சாரையை பத்தி பேசுறாங்க, கல்புர்கி பத்தி பேசுறாங்க, கௌரி லங்கேஷ்கரை கொண்டுட்டாங்கன்னு பேசுறாங்க. இவங்க தானே பேசுறாங்க. இவங்க ஊடகவியலாளர்களுக்கு எதிராக எப்படி ஒரு கருத்துரிமையை நசுக்குற வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. இந்த காவல்துறை அது துணை போகுதுங்கிறது பாருங்க. அதுதான் இருக்கலே எங்களுக்கே புரியாத விஷயம். தான் எங்களுக்கு எதுக்கே சம்மன் கொடுத்தீங்கன்னா போய் கேட்டேன். அதான் ஒரு த்ரெட்டனிங் டோன் தான். நீங்க நீங்க ஆமா நீங்க அது கேட்டிருக்கிற கேள்விகளே முழுக்க பாத்தீங்கன்னா நகைப்புக்குரிய கேள்விகள் அந்த இதுல இருந்தது. ஆனா பேசுற துணியெல்லாம் த்ரெட்டனிங், அப்படியே மிரட்டுற துணியில தான் பேசுறது. அதுல கேள்வியில் ஒரு கேள்வி வந்திருக்கு, அலைபேசியில் எப்படி பேசுவீர்கள்? வாயில தான் பேசுவேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நிஜமாவே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வேணா பாரு. நீங்களே எப்படி பேசுவோம், நாமளே வேற யார் எப்படி பேசுவோம்? அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியல. மத்த அந்த அதிகாரி, விசாரணை அதிகாரி எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. சவுக்கு சங்கரிடமிருந்து எவ்வளவு பணம் பெற்றீர்கள்? கேள்வி. சவுக்கு சங்கர் வட்டி கடை நடத்திட்டு இருக்கிறாரா? சவுக்கு சங்கரிடமிருந்து எவ்வளவு பணம் பெற்றீர்கள் என்பதை அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லணும். அதை விட்டாச்சுன்னா உதயநிதி தான் சொல்லணும். ஏன்னா உதயநிதி தான் வீட்டில் போய் உட்கார்ந்து பார்த்ததாக சவுக்கு சங்கர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அந்த உதயநிதி விசாரிச்சிருக்காங்களா இவங்க? சவுக்கு சங்கருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, அவரிடம் வந்து எவ்வளவு பெற்றீங்க என்பதை உதயநிதியும் ஸ்டாலினும் கனிமொழியும் தான் சொல்ல வேண்டும் ஒழிய எங்களிடம் கூப்பிட்டு இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கேள்வியை கேட்பதற்கு இந்த காவல்துறைக்கு எப்படி தைரியம் வருதுன்னு எங்களுக்கு புரியல.